எல்லா ஜாதிகள்லயும் உள் ஜாதி இருக்குங்க, உட்பிரிவு. பொதுப்படையா நம்ம முக்கோலத்தோன்னு சொன்னாலும் பல உட்பிரிவுகள் இருக்கு. இதுல நீங்க சொல்ற தென் மாவட்டங்களோட மிக பெரும்பான்மை உட்பிரிவு எதுன்னா செம்பியம்மர் அவர்கள். செம்பியம்மர் அவர்கள் யாருன்னா, நீங்க ராஜபாளையம் தாண்டி தலவாபுரம், சேத்தூர் ஜமீன்ல இருந்து வள்ளியூர் வரைக்கும் பெரிய டிராக்டுங்க அது. 10க்கு 6 பேர் அதுல சசிகலா ஆதரவாளர்கள். இப்ப நயனார் நாகேந்திரன் முக்குளத்தை சேர்ந்தவர். அதுக்காகவே முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப வன்னியர் இனத்தை சேர்ந்த ஒருவர் திமுக பெரிய பதவியில இருக்காருன்னா அதுக்காக வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கம்யூனிட்டிக்கு யார் செஞ்சிருக்காங்கன்னு பாப்பாங்க இல்லையா? தேர்தலை விட அதிமுக 2031 தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்பதான் தெரியுதுங்க. இப்போ 2026 கிளாரிங்கா தெரியுதுங்க. கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்ல, கட்சியோட பழைய ஓட்டு வங்கியை நம்ம ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னா எப்படி வெற்றி பெற முடியும்? உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்துல சவாலாக செந்தில் பாலாஜி விளங்குவார். திமுகவோட கணக்கம் அதுதான். முத்துசாமி அண்ணன் இருக்காருங்க, ஆனா முத்துசாமி அண்ணனை விட செந்தில் பாலாஜி கள அரசியல்வாதி. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணியில குறிப்பா பிஜேபி அதிகமா தென் மாநிலங்களை குறி வைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா முக்குலத்தோரோட வாக்குகளே அவர்கள் மீண்டும் நம்ம இதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புல அவர்கள் இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக மதுரையில் நடந்த முருகர் மாநாடாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகை தந்ததாக இருக்கட்டும், எய்ம்ஸுக்கான அந்த மாதிரி வீடியோவை வெளியிட்டதாக இருக்கட்டும், எண்ணற்ற விவகாரங்கள் தென் மாவட்ட இந்த சார்ந்த அரசியலையே அதிகமாக மூர்க்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பா அஇஅதிமுகவிற்கு முக்குலத்தோரோட வாக்குகள் கடந்த தேர்தல்களில் இந்த குறிப்பாக 10.5% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்து அரசியல் விமர்சகர்களாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி தென் மாவட்டங்களிலே முக்குலத்தோரோட வாக்குகளை அறுவடை செய்வதற்கு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா ஒர்க் பண்றாங்களா? ஃபுல் ஃபிளெட்ஜா ஒர்க் பண்றாங்க. ஆனா பிரயோஜனம் இல்ல. சரி, எல்லா ஜாதிகள்லயும் உள் ஜாதி இருக்குங்க, உட்பிரிவு. பொதுப்படையா நம்ம முக்கோலத்தோன்னு சொன்னாலும் பல உட்பிரிவுகள் இருக்கு. இதுல நீங்க சொல்ற தென் மாவட்டங்களோட மிக பெரும்பான்மை உட்பிரிவு எதுன்னா செம்பியம்மர் அவர்கள். செம்பியம்மர் அவர்கள் யாருன்னா, நீங்க ராஜபாளையம் தாண்டி தலவாபுரம், சேத்தூர் ஜமீன்ல இருந்து வள்ளியூர் வரைக்கும் பெரிய டிராக்டுங்க அது. 10க்கு 6 பேர் அதுல சசிகலா ஆதரவாளர்கள். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க கம்யூனிட்டியில பிறக்கிறதுனாலேயே கம்யூனிட்டி ஓட்டு உங்களுக்கு வராது. இப்ப நயனார் நாகேந்திரன் முக்குளத்தை சேர்ந்தவர். அதுக்காகவே முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப வன்னியர் இனத்தை சேர்ந்த ஒருவர் திமுக பெரிய பதவியில இருக்காருன்னா அதுக்காக வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கம்யூனிட்டிக்கு யார் செஞ்சிருக்காங்கன்னு பாப்பாங்க இல்லையா? அதான முக்கியம். ஐகான். அப்ப அந்த ஐகானிக் பிகரா அந்த செம்பியம்மர் அவர்கள் மத்தியில திகழ்வது திருமதி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி. இவங்களை உள்ள சேர்க்காம முக்குளத்தோர் வாக்கு வங்கிய அதிமுக பழைய வாக்கு வங்கியை அப்படியே பெற முடியாது. அது உதயகுமார் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான், செல்லூர் ராஜு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஆனாலும் மதுரை பாலிடிக்ஸ் அப்படி இல்லை. மதுரை மட்டும் தென் மாவட்ட பாலிடிக்ஸ் அப்படி இல்லை. அப்போ இயல்பாக இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, அதிமுக தங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை களைய வேண்டும். ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. ஏன்னா அவரு உட்கட்சி எதிரின்னு பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா என்னோட உள்ளார்ந்த ஃபீலிங்கே என்னன்னாங்க, 2026 தேர்தலை விட அதிமுக 2031 தேர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்பதான் தெரியுதுங்க. இப்போ 2026 கிளாரிங்கா தெரியுதுங்க. கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்ல, கட்சியோட பழைய ஓட்டு வங்கியை நம்ம ஒருங்கிணைக்க முடியல அப்படின்னா எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு முழு கம்யூனிட்டியை பகைச்சுக்கிட்டு எப்படிங்க வெற்றி பெற முடியும்? எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க அரசியல்வாதிகள். ஜாதி ரீதியாக அமைப்பு வைக்கிறவங்களே ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடந்தா உடனே போயிடுறாங்க. அஜித் குமார் மரணத்துல உடனடியாக மரியாதைக்குரிய கரிக்கோல் ராஜ் போயிட்டாரு. என்னன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது கம்யூனிட்டி சேர்ந்த ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டா போக வேண்டியது அவங்க கடமை ஆயிருது. அரசியல் கட்சிகளுக்கு அந்த கடமை இருக்கு. அப்போ ஒரு முழு கம்யூனிட்டியோ இல்ல அந்த கம்யூனிட்டியோட ஒரு பெரும்பாலான பகுதியவோ பகிச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு வாங்க முடியாது. எடப்பாடி அதுக்கு தயாரா இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? 2026 ஒரு முக்கியம் இல்லைன்னு ஆயிருது.
பிஜேபிக்கே முக்கியமான எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அவங்க 2029 தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோங்கிற ஒரு ஐயம் எனக்கு எப்போதுமே உண்டு. என்ன காரணம்னா, அண்ணாமலை தாங்க அங்க வளர்ந்து வந்த தலைவர். ஒரு கூட்டணிக்காக நீங்க அண்ணாமலையை வந்து தியாகம் பண்ணதுங்கிறத அண்ணாமலை பக்தர்கள் ஏத்துக்கிறாங்களா? சரி, உண்மையிலே நம்ம எடுத்து பார்ப்போம். அண்ணாமலை மேல விமர்சனங்கள் அதெல்லாம் வேற விஷயங்க. அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி வளர்ந்திருக்கிறதா வளரலையா? பெர்சன்டேஜ் வைஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு. நூக்கன்காரர் போயிருங்க. எங்க ஊர்ல கொடிக்கம்பம் இருக்குங்க, பிஜேபி கொடிக்கம்பம். எங்க ஊர் பக்கத்துல அண்ணாமலை ஒரு டவுனுக்கு வந்தாருங்க, நல்ல கூட்டம், 10,000 பேர் கிட்ட இருந்தாங்க. என்னன்னா அது ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்துருச்சுங்க. ஒரு சாகச அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு வசீகர கவர்ச்சி அப்படி கூட நீங்க எடுத்துக்கிடலாம். அப்போ ஒரு கூட்டணிக்காக வந்து அண்ணாமலையே தியாகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கு. அப்ப அண்ணாமலைக்கு தேசிய அளவுல ஒரு பதவி கொடுக்கணும். ரைட்டு, பதவி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்பமா ஆபத்து. என்னன்னா நயனா நாகேந்திரனோட முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். இப்படி ஒரு கெடுவட்ட சுழல்ல போய் சிக்கி இருக்காங்க. வெளியில பார்த்தா தெரியுதுங்க. ஆனா அவங்க வந்து அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எடுபடாது. எங்க வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா கொங்கு மண்டலத்துல லாபம் கிடைக்கும். ஏன்னா 2 கட்சிக்கும் ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா கொங்கு மண்டலத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திமுக கான்சன்ட்ரேட் பண்ணும். இப்ப இந்த முறை திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்துல வந்து பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஃபீல்டு ஒர்க்கே வந்து ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கும். இந்த முறை அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா அவர் வந்து இறங்கி இருக்கிறாரு. எஸ்பிவி வெர்சஸ் விஎஸ்பி அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அது அப்படிதாங்க வரும். ஏன்னா அவருக்கு இப்ப வந்து நிர்வாக பொறுப்பு கிடையாது. நிர்வாக பொறுப்பு இல்லைன்னா ஃப்ரீ. ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதிக்கு நிர்வாக பொறுப்பு இருக்கும்போது அவன் பார்ட் டைமா தான் செயல்பட முடியும். ஏன்னா துறை சார்ந்த அலுவல்கள் வந்து பெரிய அளவுக்கு தொல்லையா இருக்கும். இப்ப ஒரு ஃபுல் ஃப்ரீ. ஃபுல் ஃப்ரீன்னா கரூர்ல இருந்து அப்படியே அந்த நெட்டுக்கு அந்த பெல்ட் பூராத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. அப்போ உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்துல சவாலாக செந்தில் பாலாஜி விளங்குவார். திமுகவோட கணக்கம் அதுதான். முத்துசாமி அண்ணன் இருக்காருங்க. ஆனா முத்துசாமி அண்ணனோட வந்து செந்தில் பாலாஜி கள அரசியல்வாதி. நம்ம பார்த்தது தானேங்க. செந்தில் பாலாஜி நான் வந்து அதிமுக காலத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், அப்புறம் அமமுக காலத்துல பார்த்திருக்கிறேன். கள அரசியல்வாதிங்க. கள அரசியல்வாதிக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் தொடர்பு தான். நீங்க சேகர் பாபு அதை பார்க்கலாம். கள அரசியல்வாதி, மக்கள் தொடர்பு. தினம் ஒரு மீட்டிங் போட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு யூடியூப் தானே, யூடியூப்லயே பேசிட்டு போயிடலாம்ல, எதுக்கு மீட்டிங் போடணும்? நேரடியா மக்களை பார்க்கறது தான். அதை கட்சிக்காரங்க, மக்கள்னா கட்சிக்காரங்க. இந்த கட்சிக்காரங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்க குறைபாடுகளை தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதன் மூலமா செல்வாக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ கொங்கு மண்டலத்திலுமே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அவங்க நினைக்கிற அளவுக்கான வெற்றியை பெற முடியுமான்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு. அது நமக்கு போக போகத்தான் அது தெரிய வரும். இப்போதைக்கு வந்து சில முன்னெடுப்புகள், அஜித்குமார் மரணத்துக்கு பிறகான அரசியல் நிகழ்வுகள், இது எல்லாம் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக நஷ்டம் தராது என்பதுதான் என் கருத்து. ஓகே. நீங்க அப்ப சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப பிஜேபி 29 மையப்படுத்தி இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2031 தான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் செய்வார் போல் தெரிகிறது. 26 அவர் பொருட்படுத்த மாட்டார் என்பது போல ஒரு கருத்தை நீங்க அனாலிசிஸ் பகிர்ந்துருக்கீங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி ஒரு கிளியர் கட்டாக இருக்குமா? மீண்டும் செகண்ட் டேர்முக்கு திராவிடம் மாடல் 2.0க்கு வந்து ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமாக? நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட முருகன் மாநாட்டுக்கு பிறகே வந்து திமுகவோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் கூட அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா தமிழ்நாடு இதெல்லாம் விரும்புறது இல்லைங்கிறது தான் காரணம். நீங்க மத ரீதியான அரசியலோ இல்ல ஆன்மீக அரசியலோ தமிழ்நாட்டுல இதெல்லாம் வரதே கிடையாதுங்க. எடுபடாது. அது நீங்க உறுதியா எடுத்துக்கிடலாம். அப்போ திமுக மீதான குறைகள்லாம் நான் அதை மறுக்கவே இல்லை. திமுக மீது குறைகள் இருக்கு. ஆட்சியில் இருந்தாலே 10% ஓட்டு போயிருங்க. ஏதாவது ஒரு வகையில கட்சிக்காரனாவது இடைஞ்சல் பண்ணிடுவான். அப்போ அதெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சி வெற்றி பெறணும். இது எல்லா ஆட்சி கட்சிகளுக்கும் பொருந்தும். திமுக வந்து 2வது முறையா ஆட்சியில் இருந்து இல்லைங்கிற தவறு. 67 திமுக, அப்புறம் 71 திமுக தானே. நடுவுல அண்ணாவோட மரணங்க எங்களோட கல்லூரி காலகட்டம் தானே. அது கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அது 71 வரும்போது அவர் ஃபுல் டைம் முதலமைச்சர். 71 184 சீட்ல ஜெயிச்சது திமுக. இப்ப 200 சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் சாத்தியமான ஒரு குறிக்கோள் தானே. சாத்தியமற்றதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை நோக்கி தாங்க இந்த அரசியல் போகுது. ஓகே சார், நிச்சயமா சார். 2021 159 சீட்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்ப நீங்க அகைன் வந்து திமுக வருவது போலதான் சாத்தியங்கள் இருக்குன்னு உங்களோட அனாலிசிஸை பகிர்ந்திருக்கீங்க. அந்த 159 கிராஸ் பண்ணி இப்போ 170 180 184 அதே மறந்துடாதீங்க. 71 184 180 பிளஸ் 200க்கு கொஞ்சம் பக்கம். 180 கிராஸ் பண்ண அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க?
அடுத்தடுத்த மாதங்கள்ல அரசு எப்படி செயல்படுகிறதுன்னு பார்க்கணுங்க. ஆனா இந்த அஜித்குமார் மரண விவகாரத்துல, காவல் நிலைய மரண விவகாரத்துல அரசு எடுத்த உடனடி துரித நடவடிக்கைகளை பார்க்கும்போது ரொம்ப விழிப்போட அரசு செயல்படுவதாகத்தான் நான் உணர்றேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. உங்களோட அனாலிசிஸ மிகுந்த நன்றிகள் சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.